ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தம்பி பிறந்தநாள் காலையில் டிஃபன் சொல்லியிருந்தோம்ல கடையில். அதை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சாயந்தரமா ஆசிரமத்துக்கு போகணும். ஆசிரமத்தில் ஒரு 50 குழந்தை இருக்காங்க. 50 குழந்தைகளுக்கு நாங்கள் வருஷம் சாப்பாடு சொல்லிட்டு தான் இருக்கோம். காலையில் எப்போதும் மதிய சாப்பாடு சொல்லுவோம். இந்த தடவை பாப்பாவுக்கு வேலை இருக்குங்காட்டி காலையில் நேரம் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனால நைட் டிஃபனுக்காக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போனோம்னா சரியாக இருக்கும். போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தம்பி கேக் வெட்டிட்டு அப்படியே நைட் அவங்களுக்குலாம் பரிமாறி சாப்பாடு போட்டு நாங்களும் சாப்பிட்டு வந்துடலாம். வந்து 17 வயசு முடிஞ்சு இன்னையோட 18 வயசு தொடங்குது. இன்ன வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவனை நல்லா தான் பார்த்துட்டு. எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு என்ன ஆம்பளை பையனாக இருக்குது பரவாயில்ல, இதே பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்னங்க, இந்த மாதிரி பிறந்தா யாருக்குமே கஷ்டம் தானே. வச்சு பார்க்கறத விட அந்த குழந்தை படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது பெற்றவங்களுக்கு தான் தெரியாது எப்படின்னு. நானும் இப்போ போக போக நானும் மனசு தேர்த்திட்டேன். இந்நேரம் பிள்ளையா இருந்திருந்தா இப்போ 17 வயசு ஆனதுக்கு இந்நேரம் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம். மாதம் பீரியட்ஸ் ஆவாங்க. வச்சு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி இருந்து பெண் குழந்தைங்க இந்த மாதிரி இருந்து பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு ஆண்டவ முனையத்தில் ஆம்பளை பிள்ளையா இருக்குங்காட்டி அது ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் எங்காவது வெளியே போயிட்டாலும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாரு, அவர் எங்காவது போயிட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்நேரம் பொம்பளை பிள்ளையா இருந்தால் அப்பாங்க வந்து பாசமாக தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்வாங்க. ஆனாலும் இப்போ நம்ம ஆம்பளை பிள்ளைக்கு நம்ம செய்யலாம், அம்மாங்க வந்து செய்யலாம், செஞ்சுருவோம். நம்ம பெத்த தாய் வந்து ஒரு வேற மாதிரி ஆம்பளை பசங்க செஞ்சிடலாம். இதே அப்பாங்க வந்து நல்ல மனசா செஞ்சாலுமே பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்யறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். நம்ம எங்காவது விட்டுட்டு போனதுக்கப்புறம் அது பாத்ரூம் போனதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி விடுறது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த விதத்தில் எனக்கு ஆம்பளை பையனாக பிறந்தங்காட்டி ரொம்ப சந்தோஷம். நான் அவனை வளர்த்துறதுல எந்த கஷ்டமோ எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. முதல்லலாம் வீட்லேயே கேக் வெட்டிட்டு தான் இருந்தோம். பாப்பாவோட ஃப்ரெண்டுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு கேக் வெட்டிட்டு இருந்தோம். அப்புறம் போக போக தான் வேணாம், இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொண்டே கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு விழா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் அதனால சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறதுனால சரி அந்த மாதிரி செய்யலாம்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ ஒரு 6-7 வருஷமாகவே இப்படியே தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோக்காக மட்டும் நாங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் முதல்லேருந்தே இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் தான் யூடியூப் இருக்குது, அதனால யூடியூப்பில் நாங்கள் போடுறது தெரியுது. மற்றபடி நாங்கள் 7-8 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இருக்கும் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து தம்பி இருக்கிறது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. பாப்பா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு குழந்தைன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. தம்பி எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுத்துகிட்டே போக மாட்டோம். காரில் எங்காவது போனால் அவனை விட்டுட்டு போக மாட்டோம். எங்கே போனாலும் அவனை எடுத்துகிட்டு போவோம், காரில் எடுத்துகிட்டு போனால் போவோம். மற்றபடி எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் போகணுன்னா நான் போயிட்டு வருவேன் சில விசேஷத்துக்கு அவர் போயிட்டு வருவார். வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து கம்பல்சரி தம்பி பார்த்துக்கணும், அதனால யாரோ ஒருத்தர் தான் போவோம். கார் வாங்கினதுலேருந்து எங்கே போனாலும் தம்பி காரில் எடுத்துகிட்டு போவோம். அவனுக்கு உண்டான ஃபேனு எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறோம். அவனை காரில் படுக்க வச்சுட்டு உள்ளே கொண்டு போகிற இடமா இருந்தது